பார்க்க போகிறது என்னென்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து லைன் பை லைன் பார்த்து எடுத்த முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து வரப்போகிறது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து வரப்போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காமன் டெட் எக்ஸாமுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த காமன் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காமன் டெட் எக்ஸாமுக்கான நோட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்பெஷல் டெட்டுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த நோட்ஸ், இதுவும் வந்து காமன் டெட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து எல்லோரும் இப்போ இருந்தே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். முனிவிலர் என்ற சொல்லில் எதிர்மறை இடைநிலையாக அமைந்துள்ள உறுப்பு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இல். முனிவிலர் என்பதில் இல் என்பது எதிர்மறை இடைநிலையாக இருந்து மறுப்பு பொருளை வந்து உணர்த்துகிறது. அடுத்த கொஸ்டின், துஞ்சல் என்ற சொல்லில் தொழிற்பெயர் விகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அல். அதாவது துஞ்சு கூட்டல் அல், துஞ்சல். இதில் அல் வந்து தொழிற்பெயர் விகுதியாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் உடம்படுமை அதாவது சந்தி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இவ். அதாவது முனிவிலர் என்ற சொல்லில் இவ் உடம்படுமையாக அதாவது சந்தி உறுப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பார்க்கலாம். புறநானூறு எந்த வகை இலக்கியத்தை சார்ந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புறத்திணை. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இது புறத்திணை சார்ந்த பாடல்களை கொண்டுள்ளது. நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் வந்து தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். புறநானூற்றின் பல சுவடிகளை ஒப்பிட்டு முதலில் அச்சு பதிப்பாக வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வந்து உவே சாமிநாதையர். அதாவது பல சுவடிகளை ஆய்வு செய்து புறநானூற்றை அச்சு வடிவில் வெளியிட்ட பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதையருக்கு சேரும். அடுத்த கொஸ்டின், கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஆன்சர் வந்து கடற்பயணத்தில் உயிரிழந்தார். அதாவது கடற்பயணத்தின் போது இறந்ததால் பிற்காலத்தில் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இளம்பெருவழுதியின் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புறநானூறு மற்றும் பரிபாடல். இளம்பெருவழுதியின் பாடல்கள் புறநானூற்றிலும் பரிபாடலிலும் இடம்பெற்றுள்ளதா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், கலித்தொகையில் இடம்பெறும் ஏறு தழுவல் தொடர்பான பாடல் எந்த திணை வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து முல்லை. ஏறு தழுவல் ஆயர் வாழ்க்கையுடன் தொடர்புடையது. ஆயர் வாழ்க்கை முல்லை திணைக்கு உரியதா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏறு தழுவலில் வெற்றி பெறுபவரை பற்றி ஆய மகளின் மனநிலை எவ்வாறு வெளிப்படுகிறது? அதாவது ஆயர் மகளோட மனநிலை எப்படி வெளிப்படுது? அவரை விரும்புகிறாள். வீரத்துடன் காளையை அடக்கும் இளைஞரை ஆயர் மகள் வந்து விரும்பத்தக்கவராக கருதுகிறாள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாடலில் ஆயமகள் அஞ்சாதது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொலை ஏற்றுக்கு. வீரமிக்க ஆயமகள்கள் கொடிய ஏற்றை கண்டு அஞ்சாதவர்களாக பாடலில் வந்து சித்தரித்து காமிக்கப்பட்டிருக்குது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்கள். கொல்லேற்று கோடஞ்சுவானை என்ற தொடரின் மூலம் வலியுறுத்தப்படும் பண்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகெயின் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். கொல்லேற்று கோடஞ்சுவானை என்ற தொடரின் மூலம் வலியுறுத்தப்படக்கூடிய பண்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், வீரம். ஏற்றின் கொம்பை கண்டு அஞ்சாத தன்மை வீரத்தின் அடையாளமாக காட்டப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் 12. ஏறு தழுவல் நிகழ்வில் வெற்றி பெறும் இளைஞரிடம் ஆய மகள்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து உடல் வலிமையும் துணிவும் வந்து ஆயர் மகள்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏறு தழுவல் வீரத்தையும் துணிவையும் சோதிக்கும் நிகழ்வாக இருந்ததால் அவை முக்கிய பண்புகளாக வந்து அந்த காலத்தில் வந்து கருதப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்கள். கலித்தொகை பாடலில் ஆயமகளின் தோளுக்கு உரியவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏறு தழுவலில் வீரத்தை நிரூபித்தவர். வீரத்துடன் ஏறு தழுவி வெற்றி பெறுபவரே ஆயமகளின் அன்பிற்கும் மனதிற்கும் தகுதியானவராக வந்து போற்றப்படுகின்றார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏறு தழுவல் பற்றி இப்பாடல் சங்ககால சமூகத்தின் எந்த பண்பாட்டை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வீரத்தை மதிக்கும் மரபாக சொல்லப்பட்டிருக்குது. உடல் வலிமை, துணிவு, வீரச் செயல் ஆகியவற்றை உயர்வாக கருதிய சங்ககால பண்பாட்டை இப்பாடல் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் புதிய சிந்தனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுத்து.
நவீன தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கும் புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதற்கும் எழுத்து இதழ் முக்கிய பங்காக இருக்குது. அடுத்தது, சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை போன்ற பல இலக்கிய வடிவங்களில் இயங்கிய எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா ஒரு பன்முக இலக்கிய ஆளுமை கொண்டவர். பல்வேறு இலக்கிய துறைகளில் அவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, கிராமிய வீர விளையாட்டை மையமாக கொண்டு எழுதப்பட்ட சீசு செல்லப்பாவின் படைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வாடிவாசல். ஓகே, வாடிவாசல் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டின் பின்னணியில் அமைந்த முக்கிய படைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, படையல்ல, படைப்பு. ஓகே. அடுத்தது, இலக்கிய ஆய்வு மற்றும் விமர்சன துறையுடன் தொடர்புடைய சீசு செல்லப்பாவின் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இந்நூல் தமிழ் சிறுகதையின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை ஆய்வு செய்யும் விமர்சன நூலாக கருதப்பட்டிருக்குது. அடுத்தது, தேசிய அளவில் இலக்கிய அங்கீகாரத்தை பெற்ற சீசு செல்லப்பாவின் புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுதந்திர தாகம். சுதந்திர தாகம் புதினத்திற்காக சீசு செல்லப்பாவுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, ஒரு எழுத்தாளரின் பன்முக இலக்கிய பங்களிப்பை உணர்த்தும் கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று கண்டிப்பாக கேட்பாங்க, முக்கியமானது. விடை பாருங்க, பல்வேறு இலக்கிய துறைகளில் படைப்புகளை வழங்குதல். ஒரு எழுத்தாளர் பன்முக இலக்கிய பங்களிப்பை உணர்த்தும் கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பல்வேறு இலக்கிய துறைகளில் படைப்புகளை வழங்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. விளக்கம் பாருங்க, சிறுகதை, புதினம், கவிதை, விமர்சனம், மொழிபெயர்ப்பு போன்ற பல துறைகளில் படைப்புகளை வழங்கும் எழுத்தாளரே பன்முக இலக்கிய ஆளுமையாக கருதப்பட்டு கொண்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் புதுசாக நீங்கள் கொஸ்டின் லேர்ன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். அது எனக்கு கூட கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். மறக்காமல் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.